ஏன்னா காடு பாருங்களேன், காடு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அப்புறம் காட்டுல சில நேரத்துல வந்து ஜங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஜங்ஷன்ஸ் ரெண்டு ரெண்டு பாதை போவோம், 3 பாதையா பிரியும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப எந்த பக்கத்து போனாங்கன்னு தெரியாது. சரியான பாதையில தான் இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு முதல்ல நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இல்ல நம்ம வந்து பாதை தவறி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணணும் சுத்தி. நம்ம அப்புறம் வந்து பேக் ட்ராக் பண்ணணும். நம்ம வந்த வழியே அந்த அந்த ஸ்டாப் பண்ண இடத்த முதல்ல மார்க் பண்ணிட்டு, பொதுவா எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற சில இலைகளை வந்து அந்த பக்கத்துல இருக்க செடி கொடியை வந்து கொஞ்சம் உடைச்சிருவாங்க. திருப்பி பேக் ட்ராக் பண்ணி நம்ம போகணும். சரி, அந்த பெரிய பாதை எந்த பக்கத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல போயிட்டு எங்கிட்டு நமக்கு போறது தெரியலன்னு சொன்னா அந்த ஜங்ஷன்லயே வெயிட் பண்ணிடணும். ஏன்னா மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க நிச்சயமா வந்து கொஞ்ச நேரம் சென்று எங்க நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் காணும் அப்படின்ட்டு அவங்க திரும்பி வருவாங்க. சோ அந்த அந்த முக்கியமான அந்த மெயின் ஜங்ஷன்ல அங்க ஸ்டாப் பண்ணி நமக்கு எங்கிட்டும் போக தெரியலன்னா அங்க ஸ்டாப் பண்ணிடணும். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து பொதுவா என்ன செய்வாங்கன்னா, மேல இருந்து கீழே இறக்கி போகும்போது பாதியை வந்து தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி மேலே ஏறி போகணும். ஏன்னா பொதுவா வந்து மேல போக 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 அந்த 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 ரீச் வந்துச்சுன்னு சொன்னா அங்க அங்க வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட என்வாயர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட், அந்த அந்த என்வாயர்மெண்ட் சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து எப்பயுமே தெரியணும்.